வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3இல் 2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டர் கடக்க வட்ட ஓடுபாதையை 5 முறை சுற்றி வர வேண்டும் எனில் வட்ட ஓடுபாதையின் ஆரம் காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்ட ஓடுபாதை. அந்த வட்ட ஓடுபாதையோட ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் 5 முறை சுற்றி வந்தார்னா எவ்வளோ தூரம் இதாகும்? 1 கிலோமீட்டர் வரும். அப்போ ஒரு முறை சுற்றி வந்தார்னா எவ்வளோ நமக்கு தெரியணும். சரியா? இப்போ பாருங்கள், இதான் வட்ட ஓடுபாதை. நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஆரம்பித்து திரும்ப இங்கே வரணும் 1, திரும்ப இங்கே வரணும் 2, திரும்ப இங்கே வரணும் 3, திரும்ப இதே இடத்துக்கு வரணும் 4, திரும்ப வரணும் 5. இந்த மாதிரி 5 தடவை சுற்றி வந்தார் அப்படின்னா அது வந்து எவ்வளவு? 1 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் நம்ம மாற்றிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சுற்று தான் நமக்கு வேணும். ஒரு சுற்று அப்படின்றது நமக்கு எப்படி வரும்? மீட்டரில் தான் நமக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம கிலோமீட்டராகவே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? தசம எண்களில் வந்துடும். அது நல்லா இருக்காது. அப்போ 1 கிலோமீட்டரை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? 1000 மீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு சுற்றில் கடக்கும் தொலைவு 5 சுற்றில் கடந்த தொலைவு 1000 மீட்டர். அப்போ ஒரு சுற்றில் கடந்த தொலைவுனா இந்த 1000த்தை நம்ம என்ன செய்யணும்? 5 கொண்டு வகுக்கணும். வகுத்துட்டோம்னா என்ன வரும்? 4 5 5, 2 5 10, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ 200 மீட்டர். 200 மீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான எஸ், அதாவது வட்ட வில்லின் நீளம். அப்போ அவர் இங்கே ஆரம்பித்து முழுசாக தான் சுற்றி வர்றாரு. அப்போ எஸ் தான் என்னவாக இருக்கும்? 200 மீட்டர். இதுதான் என்னது? வட்ட வில்லின் நீளம். அப்போ அடுத்தது நமக்கு டீட்டாவோட மதிப்பு வேணும். பாருங்கள், அந்த வீரர் இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே ஒரு முழு சுற்றி வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ எத்தனை டிகிரி அப்படின்னா 360 டிகிரி. வட்டத்தை ஒரு சுற்றி வந்தோம்னா எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அப்போ டீட்டாவோட மதிப்பு 360. நமக்கு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் டீட்டா வந்து எப்படி இருக்கணும்னா 6 எண்களாக இருக்கணும். அதாவது ரேடியன் மெஷரில் இருக்கணும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு இந்த 360 டிகிரியை நம்ம ரேடியன் மெஷர் 6 நான் மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம எதை கொண்டு பெருக்கணும்? பை 180 கொண்டு நம்ம பெருக்கணும். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். 1 18 18, 2 18 36. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 2 பை 6 எண்கள். நமக்கு டீட்டாவோட மதிப்பு 6 எண்களில் தான் வேணும். சரியா? இப்போது நமக்கு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் டீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? S/R. S/R. இதிலிருந்து நமக்கு ஆரம் தான் வேணும் இல்லையா? அந்த ஓடு பாதையின் ஆரம் தான் வேணும். நம்ம ஆரத்தை கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், இந்த R வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இந்த டீட்டா இங்கே பெருக்கல் இங்கே வந்தால் என்ன வகுத்தில் மாறுமா? அப்போ R ஈக்குவல் டு S/θ. R ஈக்குவல் டு S/θ. புரியல? இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கங்க. இங்கே R இருக்குது, அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா? அப்போ Rθ ஈக்குவல் டு S. நமக்கு R தான் வேணும். அப்போ டீட்டா அங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடும். இப்போ பாருங்கள், R ஈக்குவல் டு S. வில்லின் நீளம். வில்லின் நீளம் நம்ம எவ்வளோன்னு எழுதியிருக்கோம்? 200 மீட்டர். 200 பை டீட்டாவோட மதிப்பு எத்தனை? 6 எண்கள். 2 பை பை டீட்டா. டீட்டாவோட மதிப்பு 2 பை நம்ம எழுதிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 2 2, 100 2 200. 200 2 கொண்டு வகுத்தோம்னா 100. மிச்சம் என்ன இருக்குது? 100 பை பை இருக்கா? பையோட மதிப்பு என்ன அப்படின்னா 22/7. 22/7. அப்போ R ஈக்குவல் டு 100 பெருக்கல் பாருங்கள், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாற்றினா இப்போ தலைகளை மாற்றி எழுதுவோமா? 7/22. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? 2ஆம் வாய்ப்பாடு என்ன வரும்? 11 2 22, 50 2 100. அப்போ R ஈக்குவல் டு 50 7 பெருங்க 5 35, 350/11. அப்போ R ஈக்குவல் டு 350 நம்ம 11 கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தா நமக்கு என்ன வரும்? 31.8181 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆரோட மதிப்பு 31.8. 2 தசம இடத்திற்கு நம்ம மாற்றி எழுதணும். அப்போ இந்த இடத்த நம்ம முழுசாக்க போகிறோம். அப்போ பக்கத்தில் இருக்க எண்ணை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் 5, 5 விட பெரிய எண்ணாக இருந்தால் இந்த 1 கூட 1 கூட்டலாம். இங்கே என்ன இருக்குது? 8. 5 விட பெரிய எண். அப்போ இந்த 1 கூட என்ன செய்யலாம்? 1 கூட்டலாம். இப்போ 1 கூட 1 கூட்டினா 2. அப்போ ஆரோட மதிப்பு என்ன? 31.82 மீட்டர். அதாவது வட்ட ஓடுபாதையின் ஆரம் எவ்வளவு? 31.82 மீட்டர். சரியா? அவ்வளோதான்.
இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.